உடம்பு குண்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு. அதை கேட்கும்போதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. சொல்லுங்க, உங்கள பத்தி சொல்லுங்களேன். என்னோட பேர் வந்து அன்னலக்ஷ்மி. எங்கள் ஊர் வந்து திருவண்ணாமலை. அங்கேருந்து அம்மா கிடையாது, பாட்டி தான் வளர்த்தாங்க. அங்கே யாரும் பார்த்துக்க ஆள் இல்லைன்ட்டு என்னை இங்கே வந்து ஒரு வீட்டில் வேலைக்கு விட்டாங்க. அது 12 வயசு வரைக்கும் அங்கே இருந்துட்டு அப்புறம் போயிட்டு வரா மாதிரி, பெரிய பொண்ணு ஆனதுலேருந்து போயிட்டு வரா மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வீட்டில் வேலை செய்யும் போது யாரோட ஒரு அரவணைப்பு எதுவுமே கிடையாது. எல்லாரும் சாப்பிட்ட அப்புறம் தான் சாப்பிட்ணும். ஒரு திடீர்னு ஒரு பர்சன் வந்து நம்மள்கிட்ட ரொம்ப ஒரு கேரிங்காக, ஒரு அக்கறையாக, ஒரு பொறுப்பாக பார்த்து பேசுறது, ஏன் இந்த மாதிரி நடந்து போகிற ரோட்டில் ஏன் இப்படிலாம் சிரிச்சிட்டே போகிற, அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் எனக்கு அந்த பாசம் அதெல்லாம் அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரியாக இதுவாயிட்டேன். அப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம ஒரு பங்களா வீட்டில் வளர்ந்த பொண்ணு எப்படி எதிர்பார்ப்பாங்க, நம்மளும் அந்த மாதிரி தான் வீட்டுக்காருக்கு சமைச்சு வைக்கணும், எல்லாம் செய்யணும், நம்ம தான் கேரிங்காக பார்க்கணும். அந்த இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. எத்தனை வயசுக்கா இது? இவர் வந்து அப்போ வந்து சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசு இருக்கும். 15 வயசுலேயே காதல் வந்துருச்சு அப்போ. ஏன்னா யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் அப்போ இருந்தது. பாட்டி மட்டும் வருவாங்க, மாதம் மாதம் வருவாங்க, என்னை பார்த்துட்டு அங்கேருந்து வேர்க்கடலை, கடல உருண்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் தான் இல்லை, அம்மா வந்து நான் பிறந்து 2 நாள்லேயே இறந்துட்டாங்க. நான் அம்மா ஃபேஸ் பார்த்தது கிடையாது. அதனால அந்த திடீர்னு ஒரு அட்ராக்ஷன், அது அவர் அந்த கேரிங் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து புதுசாக இருந்தது. சரி, இவரு நம்மளோட இதுவாக இருக்கா, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம். பேசிட்டு அது ஒரு 16 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. 20 வயசில் தான் தம்பி பிறந்தான். 16 வயசில் கல்யாணம் ஆகும்போது ஃபேட்டாக தான் இருப்பேன். என்ன ஒன்று, ட்ரெஸ் நார்மலாக தான் பண்ணுவேன். அப்போல்லாம் எதுவும் இதெல்லாம் கிடையாது. வேலைக்கு போகிறது வருது அப்படி தான் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் சொல்லாமல் இருந்தோம், அப்புறம் சொல்லிட்டோம். 16 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா? கல்யாணம் ஆனது எல்லாருமே அவரும் சொல்லலை. எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, பெருசாக யாரும் கேட்குற அளவுக்கு இல்லை. பேத்தி நல்லா இருந்தால் போதும், பொண்ணு நல்லா இருந்தால் போதும்னு அப்படிதான். தாய் மாமாவும் பாட்டி மட்டும்தான் என்னை கேரிங்க. தாய் மாமா ஒய்ஃப், அவ்வளோதான். இவங்க தான் எனக்கு அப்போது சப்போர்ட்டாக இருந்தது. அந்த 16 வயசு அப்படின்னு சொல்றது ஒரு அறியாத வயசு, ஒண்ணுமே தெரியாது. அப்போ தெரியாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எப்படி அதை கல்யாணம் பண்ணிட்டு அந்த 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 டைம்ல எல்லாத்தையும் எப்படி மேனேஜ்? கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் நாங்கள் ஒன்றா இல்லை, தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் இருந்தோம். அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாள் தெரிஞ்சு தான் அலைப்பாயுதே படத்துல வர மாதிரி, நீ ஓ வீட்டில் இரு, நான் என் வீட்டில் இருக்கேன், டெய்லி மீட் பண்ணுவோம், பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து நான் கேஷுவலாக வீடு தனியாக எடுத்து நான் வந்துட்டேன். தனியாக வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து 2020 இது 4 வருஷம் கழித்து, அந்த வருஷம்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு, என்ன நான் படிக்கலை. நான் இப்போ பெரியவன் 4 வருஷம் கழிச்சு பார்த்தேன். அந்த 4 வருஷத்துலேயே வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்னை எங்கள் வீட்டில் யாரும் பேசலை, என்னை சுற்றி இருக்கிறவங்களே பேசினாங்க. இவ்வளோ குண்டாக இருக்கிறா, இவளுக்கு எப்படி குழந்தை பிறக்க போகுது, இன்னும் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அந்த 16 வயசு அந்த கல்யாணம் அந்த டைமில் எவ்வளோ வெயிட் இருந்தீங்க? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி ஒரு 65-70 கிலோ இருந்தேன்.